என்ன பார்க்க போறோம்னா இங்கிலீஷ் கிராமர்ல உள்ள டென்சஸ். டென்சஸ் தெரியுமில்ல? 8th இருந்த டென்ஸ் ஒரு 12 டென்ஸ் இருக்கு காலங்கள். மொத்தம் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ட்டு இப்படி 3 காலம் இருக்கு இல்லையா? அதை 4 நாளா பிரிப்பாங்க. ஆக மொத்தம் 12 என்ன இருக்கும். சரி, அதை பத்தி அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா? டென்சஸ் டென்சஸ் சரியா? ரைட்டா? டென்சஸ் சிம்பிள் பிரசன்ட், சவுண்ட் படாது. சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் சரியா? சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் மட்டும் தான் இருக்கு. சரியா? இதுல சிம்பிள். நெக்ஸ்ட் present continuous, present continuous, past continuous, future continuous, future, future continuous. Next present perfect, perfect, past perfect, future, future perfect, perfect. Okay, next present perfect continuous, continuous, past perfect continuous, continuous. See போட்டுனா future perfect continuous. எவ்வளோ டென்ஸ் இருக்கு புரியுதா? சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், பிரசன்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆக மொத்தம் 12. சரியா? இப்போ இது எப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது என்ன டென்ஸ் அப்படிங்கறது எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சரியா? அதுக்கு முன்னாடி நமக்கு வெர்பு ஃபார்ம் தெரியணும். வெர்பு ஃபார்ம் வந்து V1, V2, V3, V4 வரையா இருக்கு. சரியா? ஓகே. V1 வெர்பு என்னன்னா ப்ளே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெர்பு எடுத்துக்கிறோம். நீங்க செய்யக்கூடிய வேலை ஒண்ணு இருக்கு, அதை என்ன சொல்றோம்? வெர்பாவே சொல்லணும் அப்படின்னா என்னது? விளாடக்கூடியது ஒரு செயல் தான். அதை வந்து எப்படி சொல்லலாம்? பிளேன்னு சொல்லலாமா? இப்போ அந்த பிளே அப்படிங்கிறது V1, பிளேடு அப்படிங்கிறது V2. ஓகேவா? V3லயும் பிளேடு தான் வரும். சரியா? V4ல பிளேயிங்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் வெர்ப்ல இன்னொன்னு வெர்ப்லயே ரெகுலர் வெர்பு, இர்ரெகுலர் வெர்பு அப்படின்ட்டு 2 டைப் இருக்கு. ரெகுலர் வெர்பு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ed ஆட் பண்ணி எழுதினா போதும். ஜஸ்ட் ed ஆட் பண்ணி எழுதினா என்னது? அது ரெகுலர் வெர்பு. இர்ரெகுலர் வெர்பு அப்படின்னா டோட்டலாவே வேற மாதிரி வரும். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் டூ, டிட், டன். ஓகேவா? இப்படி வரும். V1, V2, V3 இப்படி வெர்பு இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் ed ஆட் பண்ணி எழுதினாலே அது ரெகுலர் வெர்பு. இர்ரெகுலர்னா டூ, டிட், டன். இப்படி வெரைட்டியா வேற வேற V1 வேற, V2 வேற, V3 வேற மாதிரி இருக்கும். அதுதான் என்னது? இர்ரெகுலர் வெர்பு. இந்த வெர்பு ஃபர்ஸ்ட் வெர்பை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? இந்த டென்சஸ்ல நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி கிளியரா படிக்க முடியும். சரியா? சரி, இப்ப சிம்பிள் பிரசன்ட்னா என்ன அப்படின்னா சிம்பிளா அந்த வெர்பு மட்டும் இருக்கும். V1 வெர்பு மட்டும் இருக்கும். சரியா? V1 வெர்பு மட்டும் இருக்கும். V1 வெர்புக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன எக்ஸாம்பிள் இருக்கும்? ஜஸ்ட் ப்ளே ஃபார் எக்ஸாம்பிள். சரியா? நம்ம பண்ணக்கூடிய அந்த செயலை, அந்த நேமை மட்டும் சொன்னா போதும். இந்த செயலோட நேம், இட்ஸ் மீன் வெர்பை சொன்னா மட்டும் போதும். ஓகேவா? கரெக்ட். ப்ளே. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா குக். ஓகேவா? குக். வேற ரீடு, அது மாதிரி சொல்லலாம். ரைட்டு. சரியா? நம்ம பண்ற வேலைய, பண்ணக்கூடிய வேலையை அந்த அதோட நேம், அந்த வெர்ப் நேம் மட்டும் சொன்னா அதான் என்னது? V1. அது எங்க தான் இருக்கும்? சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும் தான் இருக்கும் அந்த வெர்ப். ஓகேவா? அந்த வெர்ப் சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும் தான் இருக்கும். நெக்ஸ்ட் அது கூட ஜஸ்ட் எஸ் ஆட் பண்ணிருப்பாங்க. பிளேஸ். இது வந்து இந்த எஸ் ஆட் பண்ணிருக்குது ஹி, ஷி, இட். இவங்களுக்குலாம் இந்த வெர்பு கூட எஸ் ஆட் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். இது எந்த ஃபார்ம் வரும்? இந்த சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும்தான் அந்த கான்செப்ட் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் இந்த வெர்பு கூட ed ஆட் பண்ணா போதும். ஜஸ்ட் ஆட் V1 வெர்பு பிளஸ் ed ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதான் என்னது? சிம்பிள் பாஸ்ட். ஓகேவா? சிம்பிள் பிரசன்ட் முடிஞ்சதா? சிம்பிள் பாஸ்ட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர். V1 வெர்பு நமக்கு தெரியலையா? V1 வெர்பு அவ்வளவு இதுக்கு பார்த்தோம் இல்லையா? V1 வெர்பு அதே V1 வெர்பு எங்க போட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும்? வில் ஆட் பண்ணி எழுதுறோம்னா அதான் சிம்பிள் ஃபியூச்சர்.
ஓகே புரியுதா? சிம்பிள் ஃபியூச்சர்னா புரியுதா? will பிளஸ் v1 வெர்பு. ஓகே இந்த கான்செப்ட் வராது. இந்த he ஷீட்டுக்கு எஸ் ஆட் பண்ணி எழுதுற கான்செப்ட் இங்க வராது. இங்க மட்டும் தான் வரும். சிம்பிள் பிரசன்ட்ல மட்டும் தான் வரும். புரியுதா? மூணு புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பிரசன்ட் கண்டினியூஸ். பிரசன்ட் கண்டினியூஸ்னா இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். கண்டினியூஸ்னா ஒரு இது நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். எப்ப நடந்துகிட்டு இருக்கு? பிரசன்ட்ல. அப்ப இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த வெர்பு கூட நம்ம என்ன சேர்த்தலிக்கணும்? ஐஎன்ஜி சேர்த்தலிக்கணும். ஓகே ஐஎன்ஜி சேர்த்தலிட்டோம்னா அது என்னது? கண்டினியூஸ் டென்ஸ் மாறிடும். அத பிரசன்ட் கண்டினியூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னா இங்க இஸ் இருக்கும். சிங்குலர்னா இஸ் இருக்கும், ப்ளூரல்னா ஆர் இருக்கும். சிங்குலர் ப்ளூரல் தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட் பாஸ்ட்னா என்ன இருக்கும்? அது என்ன சேம். இந்த v1 சாரி v வெர்பு ஐஎன்ஜி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வாஸ் இருக்கும். வாஸ் ஓகேவா? வாஸ் இருக்கும், வெர்பு ஐஎன்ஜி இருக்கும். இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? வாஸ் பிளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி இருக்கும். சரியா? பிளேயிங், ஐ வாஸ் பிளேயிங், நான் விளையாண்டுகிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுது. இருந்து பாஸ்ட் கண்டினியூஸ் கடந்த காலத்துல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு மென்ஷன் பண்றதா. சரியா? ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ் ஒன்ல வில்லு மேல பார்த்ததா வில்லு பிளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி. சரி நான் வந்து ஃபியூச்சர்ல இதை பண்ணிட்டு இருப்பேன்பா. ஓகே நான் வந்து இப்போ ஈவினிங் வச்சுக்கோ, நைட்டு தூங்கிட்டு இருப்பேன். ஐ வில் ஸ்லீப்பிங். ஓகே அப்ப என்னது? ஃபியூச்சர் தானே. அப்ப வில்லு பிளஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணி எழுதுனா அது அதான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். இப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட் பார்க்க போறோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னா ஹேவ், ஹேஸ். இந்த ஹேஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ஹி, ஷி, இட்டு இவங்களுக்குலாம் இந்த ஹேஸ் வரும். சரியா? இந்த ஹேவ் வந்து ஐ, யூ, வி, தே இவங்களுக்குலாம் ஹேவ் வரும். சரியா? போட்டு இந்த v3 வெர்ப் வரும். பர்ஃபெக்ட் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? v3 வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ரைட்டு, ரோட்டு, ரிட்டர்ன். ஓகே அப்போ v3 பர்ஃபெக்ட்னால v3 தான். சரியா? நெக்ஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன வரும்னா ஹேடு பிளஸ் v3 எல்லாத்துக்குமே ஹேடு தான் வரும். இதுல வெரைட்டி ஆகுது இல்லையா? ஹேவ் ஹேஸ் வெரைட்டி யாருக்கெல்லாம் யூஸ் பண்ற சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஹேடு தான். ஹேடு பிளஸ் v3. சரியா? v3 வெர்ப் இருக்கும். நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரியா? பிரசன்ட் பர்ஃபெக்ட்னா ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் இப்போதான் முடிஞ்சிருக்கு, ரீசெண்டா தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னா என்ன அர்த்தம்னா ஒரு காலத்துல முந்தின காலத்துல ஒரு விஷயத்துக்கு முன்னாடி மொத்தம் 2 விஷயம் நடந்திருக்கும். அதுல எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் நடந்ததோ அதை சொல்லக்கூடியதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட். சரி அந்த ஃபர்ஸ்ட் நடந்தக்கூடிய வேலைக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்றதா அந்த ஹேட் யூஸ் பண்ணி அந்த v3 யூஸ் பண்ணிக்கணும். சரியா? நெக்ஸ்ட் இப்படி இருந்தா என்னது? பாஸ்ட் பர்ஃபெக்ட். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னா வில் ஹேவ் வரும். சரியா? will have v3 verb. சரியா? இதானது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகேவா? இப்படி இருந்தா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். சரியா? ஃபியூச்சர்னா ஃபியூச்சர்ல நான் ஒரு விஷயத்தை கரெக்டா முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஓகே வேற ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதானே. நெக்ஸ்ட் இந்த ஃபியூச்சர்லயே ஒண்ணு இருக்கு. இந்த ஐ இருக்குல்ல, ஐவி இவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஷேல் யூஸ் பண்ணிக்கலாம். ஷேல் ஆர் வில் யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டுத்துக்கு மட்டும் ஐ வி இவங்களுக்கு மட்டும் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஷேல் ஆர் வில் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? எல்லாத்துலயும் வில் ஹேவ் பிளஸ் v3. சரியா? பெர்ஃபெக்ட் வந்துட்டாலே v3 தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் இங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். கண்டினியூஸ்னு வந்துருச்சு. அப்ப என்னது? அந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இப்ப நான் காலைல இருந்து இப்போ படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது இன்னும் கம்ப்ளீட் ஆகல. அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் நான் இப்போ அப்பையில இருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது என்னது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே அப்ப இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேவ் ஆர் ஹேஸ். ஹேஸ் யாருக்குலாம் யூஸ் பண்ணி சொல்றீங்களா? ஹி ஷீட்டுக்கு ஹேஸ் பிளஸ் பீன் பிளஸ் வெர்பு ஐஎன்ஜின்னு போட்டு வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி எந்த வெர்பால் பிளேயிங். ஓகேவா? நான் காலைல இருந்து இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐயூவி தேக்கு இவங்க ஹேவ் வரும். ஹேஸ் வந்து ஹி ஷீட்டுக்கு. ஓகேவா? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா பீன் யூஸ் பண்ணிக்கணும் பிளஸ் வெர்பு ஐஎன்ஜி. ஓகேவா? இன்னும் டீடைல்டா பார்ப்போம். இது வந்து அந்த டென்ஸ் அந்த சென்டென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கிளாஸ். சரியா? ஒரு சென்டென்ஸ் இருக்கும். அந்த சென்டென்ஸ் எந்த காலத்துல உள்ளது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கிளாஸ். சரியா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல என்ன வரும்? எல்லாத்துக்குமே ஹேடு தான் வரும். ஹேடு பீன் வெர்பு ஐஎன்ஜி போட்டு வந்து எழுதிக்கணும். சரியா? நமக்கு வெர்பு படிக்கணும். v1 v2 v3 v4 வெர்புலாம் நம்ம படிச்சுட்டாதான் கரெக்டா இருக்கும். சரியா? ஃபியூச்சருக்கு ஹேவ். சரியா? ஹேவ் இல்லைன்னா ஷேலு. சரியா? இந்த ஷேலு ஐ பி இவங்களுக்கு வரும். சரியா? மத்த எல்லாரும் இது போட்டு எழுதிக்க வேண்டியது. சாரி என்ன வரும்? வி வெர்பு பிளஸ் ஐஎன்ஜி போட்டு எழுதுனா அதான் அந்த ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் எதுக்கு அப்படின்னா எதுக்கு சொன்னோம்? சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது எந்த காலத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு பாக்குறது அந்த கிளாஸ். சரியா? நோட் பண்ணிக்க. எவ்வளவு டைம் ஆச்சு?